ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவர் சேனல் itsokbaby. இன்றைக்கி நம்ம அடரா குக்கிங்கில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னென்னா வாங்க குக்கிங்க்கு போகலாம். இப்போ நம்ம உம்மாலி செய்ய போகிறோம். இது ஒரு அரபிக் ஃபுட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். சால்ட் பப்ஸ் 250 கிராம், 800 ml மில்க் எடுத்திருக்கேன், 200 ml மில்க் மைடு, இது வீட்டில் செஞ்சது தான். இது 1/4 கப் சுகர், 2 ஏலக்காய். இவ்வளோ தான் நம்ம இந்த அரபிக் ஸ்வீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. பாதாம் பருப்பு, பிஸ்தா எல்லாத்தையும் தூள் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா காய்ச்சணும். 800 ml மில்கை 600 ml நல்லா சுண்ட வைக்கணும். நல்லா திக்கு பக்கெட் பாலாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஏலக்காவை அதில் போட்டுடுறேன். 3 ஏலக்காவை நல்லா தட்டி போடுங்க, நல்லா ஃப்ளேவர் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணுறேன். நல்லா பாலை கிண்டி விட்ருங்க. அடி பிடிக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. பாக்கெட் பாலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை வீட்டில் காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே. நார்மல் மில்காக இருந்தாலும் சரி. நல்லா திக்காக காய்ச்சிக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அரபிக் ஸ்வீட்டுக்கு. நல்லா திக்காகிடுச்சு. இப்போது மில்க்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஃப்ளேமை. ஒரு 200 ml நல்லா கம்மியாகிடணும் சுண்டை காய்ச்சி. மில்க் மைடு இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். 200 ml நான் ஆட் பண்ணுறேன். நான் இது வீட்டில் செஞ்சது தான் இது மில்க் மைடு. உங்களுக்கு வேணும்னாக்க இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க, நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இந்த சால்ட் பப்ஸ் வச்சுருக்கோங்கள்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும். ஃபுல் மில்க்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பரவலாக ஆட் பண்ணுங்கள். ஃபுல் மில்க்கையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அது இஞ்சிரும். நல்லா இந்த அரபிக் ஸ்வீட் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ பாதாம், பிஸ்தா இந்த கட் பண்ணி வச்சுருந்தவங்கள கிஸ்மிஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடக்குள்ள. பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் ஆட் பண்ணுறேன். ஓவனில் வைக்கிற ட்ரேயில் நான் இப்போ ஓவனில் வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஓவன் இல்லாதவங்க அப்படியே சும்மாவே ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க, நல்லாயிருக்கும். ஊற வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஓவனில் வைக்க போகிறோம். கன்வெக்ஷனில் வச்சுக்கோங்க.
180ல் வச்சுக்கோங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கலாம். 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுதாண்ணா. 10 மினிட்ஸும் வைக்கலாம். நாங்கள் 20 மினிட்ஸ் வச்சோம். 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுது. 20 மினிட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து அரபிக் கண்ட்ரிலாம் வந்து பஃபேல இல்லாமல் இருக்காது. இது வந்து மெயின் ஸ்வீட். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் வெளியில் எடுத்துட்டேன். கலரே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணலாம். இது வந்து பார்ட்டிஸ்க்கெலாம் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டான ஸ்வீட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், வாட் எ டேஸ்ட்! சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங்கு தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?